அமைச்சர் வந்து ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் மேல வந்து கல்ல கொண்டு அடிச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த வீடியோக்கள். அப்ப அமைச்சர்கள் வந்து அரசியல் மயப்படுத்தப்படலையா? நம்ம வந்து ஒரு சாதாரண ஏதோ ஒரு தொண்டர், ஒரு ஹேப்பினஸ்ல தன்னோட தலைவர பார்க்கக்கூடிய ஹேப்பினஸ்ல ஒருத்தர் பண்ணிட்டாரு. சரி அத வந்து ஒரு மீடியாவுல இந்த மாரி பண்ணலாமா? அப்படின்னா, உண்மையிலேயே நாங்க அவங்கள வழிநடத்திட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு முறையும் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு இருக்கோம். ம். தலைவர் குடுக்குறாரு. அவர்களை அரசியல் மயப்படுத்துவதற்கான வேலைகள்ல நாங்க ஈடுபட்டுட்டு இருக்கோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நாங்க அத பணிகள செஞ்சுகிட்டு இருக்கோம். ம். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாறுவாங்க. அவங்கள மாத்தணும், அரசியல் மயப்படுத்தணும் அந்த பணிகள செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப ஆனா நான் சொன்ன இந்த சைடு திரும்பி பாருங்க. முதலமைச்சர் அடிக்கிறாரு. ஒரு கட்சித் தலைவர் அடிக்கிறாரு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மேடையில பேசுறாரு. ஒவ்வொரு கூட்டத்திலயும் நீங்க கொடி கம்பத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடுறீங்க. நாங்க அதுக்கு வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. அதெல்லாம் பண்ணாதீங்கங்கிறாரு. அப்ப அங்க அரசியல் மயப்படுத்தப்படலையா? ம். ஏன் அந்த கேள்வி எல்லாம் அங்க போகல அப்போ? அப்ப எந்த இடத்துல மீடியாவுடைய ஃபோக்கஸ் அதிகமா இருக்கு? அப்ப தாவேக்காவுல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அத வெளியில கொண்டு போய் போட்டா, அங்க மீடியாவோட ஃபோக்கஸ் அதிகமா இருக்குன்ற போது, இதை வைத்துக்கொண்டு இந்த எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு அரசியல் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து அரசியல் தெரியல. ரசிகர் கூட்டமா இருக்கு. அப்ப உங்க தலைவருக்கே தெரியலன்னு நான் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ம். உங்க அமைச்சர்களுக்கே தெரியலன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? உங்க அமைச்சர்களுக்கே இப்ப வந்து அரசியல் மயப்படுத்த வேண்டிய வேலை இருக்கு. உங்க தலைவரையே நீங்க அரசியல் மயப்படுத்த வேண்டிய வேலை இருக்குது. அப்ப இத நம்ம எப்படி பார்க்கிறது? அப்ப இது எல்லா கட்சிகளிலும் நடக்கக்கூடியது.